Hello everyone. Thank you for choosing UXify Labs. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து எப்படி கேட்டகரி ஆட் பண்ணுறோன்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து எப்படி ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அது ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி கேட்டகரி மேப்பிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்று வந்து ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணோம், ஆர்கானிக்ஸ். அண்டர் தட் ஸ்கின் கேர். நவ் ஐ ஹவ் கிரியேட்டட் ஒன் மோர் கால்டு ஹேர் கேர். அட்மின் பேனல் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். So L1, L2 நம்ம பார்த்தோம். So under skincare you can create third level of subcategory. ஓகேங்களா? ஸோ now we can create a product என்ன பண்ணணும்னா we have to go to the product menu போயிட்டு you have product list, click on product list. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பேசிக் டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்துட்டு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வாட் ஆர் தி ஆக்டிவ் இன்ஆக்டிவ், எவ்வளோ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருக்கு, அண்ட் இஃப் இட் இஸ் லோ ஸ்டாக், இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 10 குவான்டிட்டி இட் வில் மார்க் இட் அஸ் எ லோ ஸ்டாக். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தட் யூ கேன் ஆக்ட் அப்பான் இட். ஆன் டாப் ஆஃப் இட் நமக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், செக்ஷன் லேபிள்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எவ்ரி ப்ராடக்ட் வந்துட்டு we have to have a டிஃப்ரெண்ட் டேப்ஸ், லைக் இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த டேபோடைய நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் வந்துட்டு இந்த டேப் நேம் இருக்கும், லைக் ஓவர்வியூ, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், கேர், வாரண்ட்டி, ஃபீச்சர்ஸ், ரிட்டர்ன்ஸ் அண்ட் லேபிள்ஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், இப்போ எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட், then you have to change the label. அதுக்கு வந்துட்டு you can change it from here. It will automatically update it to your globally. For எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் it will update. ஓகேங்களா? So this is the first step. You have to configure it, or else it will be by default it will be set. ஓகேங்களா? So firstly we have to create a new product. So click on a new product here. என்ன ப்ராடக்ட் நேம் கொடுக்கலாம்? ஸோ லெட்ஸ் சே சீக்காய் பவுடர். ஒரு கஸ்டம் எஸ்கேயூ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் கியூ, ஆர் எல்ஸ் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ்கேயூ ஜென்ரேட் பண்ணும். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி திங், இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஃபீல், யூ கேன் கீப் இட் எம்டி. எம்ஆர்பி ப்ரைஸ் இஸ் சம்திங் விச் வில் ஷோ யூ இன் அ ஸ்ட்ரைக் ஃபார்மேட். ஸோ இது வந்துட்டு திஸ் இஸ் நாட் த ஆக்சுவல் சேல்ஸ் ப்ரைஸ், திஸ் வில் பி த சேல்ஸ் ப்ரைஸ். தென் இஃப் யூ ஹாவ் அ ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் யூ கேன் செலக்ட். published yes or no இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கீப் இட் டிராஃப்ட் யூ கேன் கீப் இட் நோ. அது வந்து வெப்சைட்டில் தெரியாது, ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் தெரியாது. அண்ட் இஃப் யூ ஹாவ் அன் ஹெச்எஸ்என் கோட் யூ கேன் ஆட் இட் ஹியர். தென் ப்ராடக்ட் வெயிட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும், இது எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு. ஸோ ட்ரை டு ஆட் இட் வித் த பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வில் ஹெல்ப் அஸ் டு கால்குலேட் யுவர் ஷிப்பிங் டெம்ப்ளேட். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஷிப்பிங் டெம்ப்ளேட் வந்து எப்படி ஆட் பண்ணியிருக்குன்னு நான் காமிக்கிறேன். தென் we can come back here. I think I will go to shipping template now in a new tab. ஸோ இப்போ உங்கள் ஷிப்பிங் லாஜிக் வந்து வெரி சிம்பிள். லைக் யூ ஹேவ், நீங்கள் எல்லா ப்ராடக்ட்லேயும் உங்கள் ஷிப்பிங் காஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா then it is very simple. You can make it 0. You can create a template and make it 0 by default. ஆட்டோமேட்டிக்காக வந்து செக் அவுட் பேஜில் வந்துட்டு ஷிப்பிங் வந்து கால்குலேட் பண்ணாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் ஃப்ரீ ஷிப்பிங்னு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ கோ ஹியர், டிஃபால்ட் ரேட் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் 0s அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வென் யூ க்ரியேட் அ ப்ராடக்ட் நீங்கள் வந்து மேப் பண்ணணும், இது டெம்ப்ளேட் அப்படின்னு மேப் பண்ணணும். இல்லை ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ரேட் கார்டு. இப்போ சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷிப்பிங் காஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கொரியர் சர்வீஸில் நீங்கள் ஷிப் பண்ணுறீங்கன்னா யூ கேன் க்ரியேட் மல்டிபிள் ரேட் கார்ட்ஸ். ஸோ டெம்ப்ளேட் இஸ் நத்திங் பட் அ ரேட் கார்டு. ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு எஸ்டி கொரியர்னு ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் யூ கேன் கோ அண்ட் சி டிஃபால்ட் ரேட் வந்துட்டு எவ்ரி ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அண்டர் 1 kg 100 rupees வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணும். ஆன் டாப் ஆஃப் இட் எவ்ரி 500 கிராம் ஆன் டாப் ஆஃப் 1 kg, 1 kgக்கு அப்புறம் வந்து எவ்வளோ 500 கிராம் இருக்கோ அது வந்து என்ன ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகும் அப்படின்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். இதை டிஃபைன் பண்ணிட்டோம்னா
default rate வந்து will be applicable for all the states. இல்லை you have to specify some state அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா you can select for தமிழ்நாடு this is the price, for Karnataka this is the price. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக you can add a rule. So this will help the system know what is a rate card. இதை வச்சுட்டு based on your state and the pin code ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஷிப்பிங் காஸ்ட் கால்குலேட் பண்ணும். நம்ம இந்த டெமோவுக்கு வந்து சிம்பிளிஃபைடாக ஃப்ரீ ஷிப்பிங்னு நம்ம ஒரு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் த வெயிட் கால்குலேட் பண்ணோம், வெயிட்டை வச்சு கால்குலேட் பண்ணோம். அண்ட் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் 0 ப்ரைஸிங். ஓகேங்களா? ஸோ that's all we created the shipping rule. Let's go back to the ad product. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷிப்பிங் ரூல் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இங்கே நிறைய இடத்துல யூ கேன் ஆட் அ ஸ்டாக். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிளேஸ். நம்ம வந்துட்டு ஒரு 100 குவான்டிட்டி வந்து இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணுறோம். திஸ் இஸ் நாட் அ மேண்டேட்ரி ஃபீல்ட். திஸ் வில் ஹெல்ப் அஸ் டு டூ இட் ஆட்டோமேட்டட் ஃபார் ஷிப்பிங் மாடல். வந்து நம்ம ஷிப்பிங் ஆட்டோமேட் பண்ணும்போது டைமென்ஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஃபீல்ட். ஸோ யூ கேன் லீவ் அஸ் இட். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேட்டகரி. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் பார்ட். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் வந்து எங்கே வந்து மேப் ஆகிருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம திஸ் இஸ் ஆர்கானிக் ஹேர் கேர். ஹேர் கேரில் வந்து யூ ஹேவ் டு செலக்ட். Then brand, if you have any brand you can add it. This is also an optional. If you have a YouTube video then you can add it in the product video URL. ஸோ வந்து ப்ராடக்ட் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஐகான் வரும். when you click on it, the YouTube video will get played. சார்ட்டிங் ஆர்டர் வந்துட்டு as I said, சார்ட்டிங் ஆர்டர் வந்து நீங்கள் எவ்வளவு பெரிய நம்பர் கொடுக்குறீங்களோ that will be visible in the top. ஸோ நீங்கள் ஃபீச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து you have to show it in the first list in a category பேஜில் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா the sorting order will help you. தென் இந்த ஹைலைட் டெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் செல்லர். என்ன டெக்ஸ்ட் வேணால் நீ ஃப்ரீ டெக்ஸ்ட்டில் என்னென்னா கொடுத்துக்கலாம். வாட் இஸ் அ கலர் யூ வாண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். Then for each product level also you can change this section labels. If you want to change description, hello, just for sample, for testing I have made it a hello. You can modify whatever you want. And this is a data table where you can add images, video URLs, links என்ன வேணால் கொடுத்துக்கலாம். So I just type description, specification, test data, and you can add all this information. It's not mandatory, you can just leave it as is. So submit பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி நீங்கள் போய் பார்க்கலான்னா ஆன் ஹோவர் டு தட் ப்ராடக்ட் நேம் யூ கிளிக் ஆன் இட், இட் வில் டேக் யூ டு தட். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருச்சு. அது வந்து ஹேர் கேருக்குள்ளே க்ரியேட் ஆகிருச்சு. நம்ம ஸோ யூ கேன் கோ டு ஆர்கானிக்ஸ், கிளிக் ஆன் ஹேர் கேர், யூ கேன் see the product here. ஸோ நம்ம இப்போ ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே என்னென்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு SKU க்ரியேட் பண்ணிடுறோம். இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம செட்டிங்ஸில் ஆட் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. கஸ்டம் SKU நம்ம எதுவுமே கொடுக்கல. அண்ட் பெஸ்ட் செல்லர் வந்து நம்ம இங்கே ஒரு டேக்காக காமிக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் வாட் இட் இஸ், ஹைலைட் டெக்ஸ்ட். தென் த ப்ரைஸ் எவ்ரிதிங் வில் பி தேர். நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எடிட் ஆர் டெலீட் பண்ணிக்கலாம். தென் தெர் ஆர் மெனி ஃபீச்சர்ஸ். நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ எதுக்கு வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ கிளிக் ஆன் மோர், கிளிக் ஆன் ப்ராடக்ட் இமேஜஸ். இந்த ப்ராடக்ட் இமேஜ் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ லெட் மீ ஆட் 2 images. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணிடும். ஸோ லெட்ஸ் சே இஃப் திஸ் இமேஜ் இஸ் 2.9 MB, ஆட்டோமேட்டிக்காக 80 KBயை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ தட் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த சார்ட்டிங் ஆர்டர் எந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தெரியணும் அப்படின்ட்டு சேவ் பண்ணுறோம். நவ் லெட்ஸ் கோ டு த ப்ராடக்ட், save it. You see mouse over பண்ணிங்கன்னா you see that the product image is already there. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஹலோன்னு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இங்கே என்ன லேபிள் கொடுத்தோமோ அது வருது. அண்ட் த சேம் திங் வாட் எவர் டெக்ஸ்ட் யூ ஹாவ் ஆட் ஹியர், இட் வில் பி விசிபிள். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன், கேர்,
வாரண்ட்டி, ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரீஃபண்ட் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ உங்கள் ஒரு பிடிபி பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிவரி பின்கோடு வந்து செட் பண்ணோம். இந்த நம்ம ப்ரைஸ் என்ன கொடுத்தோன்னு செட் பண்ணோம். அண்ட் இஃப் இட் இஸ் த ஸ்டாக் இஸ் அவைலபிள் உங்களுக்கு ஆட் டு கார்ட் ஆப்ஷன் வரும். இல்லைனா அவுட் ஆஃப் ஸ்டாக் லேபிள் வரும். ஸோ த கஸ்டமர் cannot purchase, won't be able to purchase this product. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும். Now coming back to some other features. ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பார்கோட் லேபிள் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். யூ கேன் க்ரியேட் அ பார்கோட் லேபிள். தென் யூ கேன் க்ரியேட் அ QR கோட். ஸோ உங்களுக்கு ஒரு QR கோட் ஜென்ரேட் பண்ணலாம். இதை கூட நீங்கள் யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் பேக்கேஜிங் மெட்டீரியல் ஆர் யூ கேன் யூஸ் இட் ஃபார் anything, any other purposes. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இமேஜ் நம்ம பார்த்தோம். தென் மேப் கேட்டகரிஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கேட்டகரியில் நம்ம மேப் பண்ணியிருந்தோம். இஃப் யூ வாண்ட் டு மேப் இட் டு மல்டிபிள் கேட்டகரிஸ் தென் யூ கேன் கோ அண்ட் கிளிக் ஹியர். நம்ம எந்த கேட்டகரியில் காமிக்கணும், இப்போ லெட்ஸ் சே இட் ஹேஸ் டு பி விசிபிள் இன் ஹெர்பல் ஆல்சோ அப்படின்னா கிளிக் ஆன் ஆட் கேட்டகரி. இப்போ ரெண்டு கேட்டகரிலையும் தெரியும். இப்போ இஃப் யூ கோ டு ஹெர்பல் and the same product will be visible in herbal as well as in the hair care. Okay, so that's the only difference. Then we have FAQ and reviews. So FAQ வந்துட்டு நீங்கள் frequently asked questions. நீங்கள் வந்து இங்கே what is this product about? This is a great product. இந்த மாதிரி நிறைய நீங்கள் FAQ questions and answers கொடுத்துக்கலாம். Is this a great product? ஸோ ஜஸ்ட் டெஸ்டிங் டேட்டா நீங்கள் எது சார்ட் பண்ணிக்கலாம் மேலே யூ கேன் ஜஸ்ட் மூவ் அரவுண்ட் திஸ், ஆட்டோமேட்டிக்லி திஸ் கெட்ஸ் மூவ். ஓகேங்களா? தென் சேவ் ஆர்டர். தட்ஸ் இட். திஸ் இஸ் அபவுட் FAQ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ யூ கேன் கோ டு தி ப்ராடக்ட். நீங்கள் இஃப் யூ கம் டவுன் யூ கேன் see the frequently asked questions here. ஓகேங்களா? தென் we have reviews. ஸோ ரிவ்யூஸில் வந்துட்டு யூ கேன் ரைட் யுவர் ஓன் ரிவ்யூ as well. இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இட் ஹாஸ் டு பி அ ப்ராப்பர் யூசர் இமெயில் ஐடி இருந்தால் தான் இட் வில் allow to create a ratings. அதர்வைஸ் யூ கேன் கோ அண்ட் see யார் ரேட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே யூ கேன் see that. அந்த ரிவ்யூ வந்து யூ கேன் மாடிஃபை if you want to delete or if you want to make editing for the reviews. அந்த ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்டில் வந்துட்டு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட்ஸ் இருக்குது. லைக் 100 grams, 250 grams, 50 grams இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹவு கேன் வி குரூப் தட்? எப்படி அது குரூப் பண்ணி ஒரே ப்ராடக்டில் காமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபில்டர் மாஸ்டர், ஃபில்டர் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபில்டர் மாஸ்டர் இஸ் நத்திங் பட் என்னென்ன ஃபில்டர்ஸ் நம்மகிட்ட இருக்குதுன்னு சிஸ்டமுக்கு டேட்டா என்ட்ரி பண்ணணும். ஃபார் நோ வெயிட் இஸ் தேர், ஐ ஹவ் ஆடட் ஆல்ரெடி. ஸோ இதோடைய ஆட்ரிபியூட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 100 gram அண்ட் 200 gram வந்து வெயிட் இருக்குதுன்னு ஆட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் 50 gram வேணும் அப்படின்னா செலக்ட் த ஃபில்டர் மாஸ்டர் 50 gram. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபில்டர் மாஸ்டர் இருக்கேன். லைக் அண்ட் கலருக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு ஸ்வாட்ச் இமேஜ் இருக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி ஸ்வாட்ச் இமேஜ் யூ கேன் ஆட் இட் ஹியர். தட்ஸ் இட். ஃபார் நவ் 3 ஃபில்டர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். now let's go to the product. நம்ம இப்போ சீக்காய் பவுடர் வந்துட்டு நம்ம 3 வேரியண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ப்ராடக்ட் வந்து வில் பிகம் அ பேரண்ட் SKU. பேரண்ட் SKU ஆயிடுச்சுன்னா யூ cannot purchase that. If you create a variant out of it, and the parent SKU will become a dummy product. ஓகேங்களா? ஸோ let's go to add new variants. ஸோ இங்கே வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் எதை வச்சு நம்ம குரூப் பண்ண போகிறோன்ட்டு. now we have selected weight. இப்போ நம்ம 50 gram உடைய ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறோம். 50 gram எக்ஸாம்பிள் 100 rupees and it is 50 rupees. Add variant.
ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேரண்ட் எஸ்கேவில் வந்து எல்லாமே இன்னரிட் பண்ணி ஒரு க்ளோன் க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 50 கிராம்ஸ் க்ரியேட் பண்ணிடும். அதே மாதிரி யூ கேன் கிரியேட் 100 கிராம்ஸ். 100 கிராம்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இட்ஸ் 200 rupees and 100 rupees. Third variant 200, it's 300, it's 200. ஓகேங்களா? ஸோ இந்த மூணுமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும். 3 ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிடும். ஸோ when you click on the product, ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். 50 கிராம், 100 கிராம் அண்ட் 200 கிராம். இப்போ 100 கிராம் கிளிக் பண்ணிங்கன்னா 100 rupees. இமேஜ் வில் பி த சேம். நம்ம இமேஜ் எப்படி மேப் பண்ணலான்னு பார்க்கலாம். 200 கிராம் வில் பி 200. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எஸ்கேயூ மாறிடும். எல்லா இன்ஃபர்மேஷன் மாறிடும் பேஸ்ட் ஆன் த குரூப்பிங். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கலர்ஸ், லெட்ஸே இப்போ ஒரு டிஷர்ட் விற்கிறோன்னா டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும், அதோட இமேஜ் எல்லாமே மாறும். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு இட் வில் பி த சேம் இமேஜ். இப்போ எப்படி இமேஜ் வந்து காப்பி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 3 ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டாக் அப்டேட் பண்ணணும். பிகாஸ் ஈச் ப்ராடக்ட் வெயிட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டாக் வச்சுருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிட்டு யூ கேன் சே திஸ் வில் பி 50 யூனிட்ஸ். சேவ். ஸோ இப்போ 50 கிராமில் போய் பார்த்தீங்கன்னா இன் ஸ்டாக் காமிக்கும் 50 யூனிட்ஸ் இருக்குது. அதனால் இட் வில் அலோவ் யூ டு பர்ச்சேஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எப்படி இமேஜ் இங்கே, ஸோ இந்த இப்போ லிஸ்ட்டில் வந்தீங்கன்னா யூ கேன் சி வாட் இஸ் அ பேரண்ட் எஸ்கேயூ. ஸோ இந்த எஸ்கேயூ வந்து நீங்கள் வாங்க முடியாது. SRL Pro 8 வந்து will not work anymore. So this will become a dummy. So this is a parent SKU. Under that இந்த clone SKU வந்துட்டு நீங்கள் அவைலபிள் ஸ்டாக் இருக்கும் ஒவ்வொரு SKUக்கும். நீங்கள் வந்து இதுக்கு ஸ்டாக் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் திஸ் நீங்கள் வந்து பேரண்ட் எஸ்கேவில் இமேஜ் இருந்ததால் யூ கேன் ஜஸ்ட் புல் த இமேஜ் ஃப்ரம் த பேரண்ட் எஸ்கேவ். கிளிக் ஆன் புல் இமேஜ். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இமேஜ் அப்டேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் 50 கிராம் போய் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 50 கிராம் வி ஹாவ் இமேஜ், 100 கிராமில் இமேஜ் இல்லை. ஸோ யூ கேன் டூ தேட். 100 கிராம் போயிட்டு மோர், ப்ராடக்ட் இமேஜ், க்ளோன் இமேஜஸ், refresh. இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும் ஃபார் 200 கிராம்னா யூ கேன் கம் அண்ட் ஆட் இட் ஹியர். சேம் திங் ஃபார் 200 grams. Pull image from parent SKU, copy. So 100 to 100 gram image எல்லாம் வந்துருச்சு. Then you can add a stock for each product level. That's all pretty much on the products. If you have brands, you can create brands, and the brand வந்துட்டு when you add a product you have an option to map the brand. நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். Then once you select that, your brand page is also created. So when you click on it, you can see the product associated to that brand. That's all about the brand page. So நம்ம இன்றைக்கி எல்லாமே ப்ராடக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். Then we have seen the shipping rules. ரிமைனிங் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். about the sales orders, எப்படி ஒரு கஸ்டமர்ஸ் வந்துட்டு லிஸ்ட் பார்க்குறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ அட் த எண்ட் நம்ம வந்து ஸ்டாக் ஆட் பண்ணுறது மல்டிபிள் பிளேஸில் பண்ணலான்னு பார்த்தேன். வி கேன் கவர் இட் அப் ஹியர். ஒன் இஸ் ஃபார் ஈச் ப்ராடக்ட். நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆட் ஸ்டாக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து இன்வென்ட்ரின்னு ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஸ்டோர் லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு இகாமர்ஸ் ஸ்டோர் லொக்கேஷன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். தென் யூ ஹாவ் 2 tabs ஹியர். ஒன் இஸ் ஆட் இன்வென்ட்ரி அண்ட் ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை லெவலாக என்னென்ன ப்ராடக்ட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு காமிக்கும். யூ கேன் see த ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில் யாராச்சும் ஒரு சேல்ஸ் ஆர்டர் ஆச்சுன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் தி ஸ்டாக். தி சிஸ்டம் வில் டிடெக்ட் அண்ட் இட் வில் ஆட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ எந்த இன்வாய்ஸில் வந்துட்டு இந்த
இந்த ஸ்டாக் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்குன்னு காமிக்கும். Then here you can add a stock or remove a stock. The options எல்லாமே இருக்குது. Then here one more option to add a stock. Come to this place and add inventory. நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும்னு பார்க்கணும். எய்தர் யூ கேன் செலக்ட் from the drop down, or if you have an SKU you can click the SKU and you can select the quantity. எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் இன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் குவான்டிட்டி கொடுத்துடலாம். ஸோ யூ கேன் டூ மல்டிபிள் பல்க் அப்லோட் ஹியர். ஸோ நீங்கள் பல்காக நீங்கள் வந்துட்டு எல்லா எஸ்கேயுமே ஒன் ஷாட்டாக நீங்கள் ஸ்டாக்கை அப்டேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். That's all. We can see remaining features in the next video. Thank you so much.